நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பும்போது என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டாங்க. மீதி இடத்துலலாம் கேட்க மாட்டாங்க. இந்த கம்மன் கழகம் வரும்போது மட்டும் தலைப்பு கேட்டு அனுப்புவாள். ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிற மாதிரி. நானும் கம்பனின் கவிநலையும் பெரிதும் விளங்குவது அப்படின்னா, நீங்கள் ராமன் மொழியா சீதை மொழியா வீடனன் மொழியான்னு சொன்னேன். நான் ராமன் மொழி அப்படின்னா ஒன்று சொன்னாங்க, மூணுமே கம்மன் தானே டப்பிங் கொடுத்தாரு, அதில் யார் பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, எனக்கு அதுக்கு பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முழித்தேன். என்னங்க இதுக்கே எனக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்கள் அங்கே போய் என்ன பேச போகிறீங்கன்னு. அப்புறம் நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீதி அரசரே நடுவராக இருக்காரு, முடிஞ்ச உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுவார், அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு. அது நல்ல ஒரு தலைப்பு. ஆனால் அவங்கவுங்க வசதியாக பேசுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வீடனன் உருது பேசுகிறான்னு இன்னைக்கு தாங்க தெரியும். ஒரு வீடனன் உருது பேசுகிறான், ஒரு வீடனன் டாக்குமெண்டேஷன். எனக்கு அடுத்த வீடனை பார்த்தா பயமா இருக்கு சார். மொழி ஒண்ணுதான், மொழி ஒண்ணுதான், உப்மா ஒண்ணுதான். ரவையில பண்றது உப்மா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உப்மாவை பார்த்தா சார் சாப்பிடணும் போல இருக்கு, பசி எடுக்குது. உதிரி உதிரியா முந்திரி பருப்பு, நெய் வாசம், அந்த பிரசன்டேஷனே உப்மா மேல தீவிர காதல் வருது. ஆனா எப்ப பண்ணதுன்னு மட்டும் கேட்க கூடாது 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அதே ரவையில தான் வீட்டில் உப்மா பண்றாங்க, மாடு சாணி போட்ட மாதிரி. அதே ரவை தான், அதே உப்மா தான், அதே மொழி தான். சீதை பேசினதும் அதே மொழி தான், வீடனன் பேசினதும் அதே மொழி தான், ராமன் பேசின மொழி தான். உண்மையான ஒரு நல்ல கம்பனுடைய கவிநயத்தை மேலோங்கி இருக்கிற மொழி சார். ராமனும் நம்மள மாதிரி தான் சார். நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம சைடு சொந்தக்காரனுக்கு கல்யாணம், நம்ம ஏற்கனவே ஒரு ஐடியாவில் இருக்கோம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலான்னு. ஏன் தெரியும் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு. ஒய்ஃபு கிட்ட சொல்கிறோம், நம்ம வீட்டுக்கு இந்த கல்யாணம் நான் போயிட்டு வந்துட்டுமான்னு. நானும் வரேன்றான். ஒரு வார்த்தை சொல்லுவோம்மா, தொல்லமா நீ அப்படின்னுவோம். இந்த தொல்லமான்றது ஒய்ஃபு தொல்லை இல்லை, அதான் 20 வருஷம் கூட இருக்க, அது தொல்லை இல்லை. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு ஒய்ஃப் போயிட்டு போனால் தொல்லை அப்படி இல்லை சார். நம்ம தங்கச்சி வரும், அக்கா வரும், அம்மா வருவாங்க, இவங்களுக்குள்ள சண்டை வரும், நம்மளை அம்பையர் ஆக்கிடுவாங்க, அப்புறம் தப்பு தப்பா டிசிஷன் நம்மளே சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? நீ இங்கே இரு சௌகரியமா. ராமன் சொல்லுகிறான், எல்லையற்ற இடர் தருவாய். யார? சீதைய. சீதை இடர் அவனுக்கு இல்லை. நீ வர்றதுனால என்ன ஆகும்? பெரிய அழிவு வரும். கரண் அழிவான், மாரீசன் அழிவான், ராவணன் மொத்தமா அழியும், தொல்லை வரும் சொல்றான். எனக்கு கேட்கல, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது எல்லாத்தை விட வீடனுடைய மொழி இருக்கு பாருங்களேன், புரியவே புரியாதுங்க. அவங்க எப்படி தைரியமா பேசுறாங்கன்னு தெரியல 3 பேர் சார். ஒரு மனுஷன் எங்க எது பேசக்கூடாதோ அங்க அது பேசுறது தான் வீடன். ராமனுடைய ஈகோவை பத்தி எல்லாரை விட வீடனுக்கு தெரியும் சார். எங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் 85 வயசு, நைட்டு தூக்கத்தில் செத்து போயிட்டாரு. பார்க்க வந்தவன் ஒருத்தன் சத்தமா சொல்றான், கல்யாணம் சாவுடா அப்படின்னா. எனக்கு என்னன்னா, இவன் கல்யாணத்தை கிண்டல் பண்றானா, சாவை கிண்டல் பண்றானா, செத்து போனதுல என்னடா கல்யாணம் சாவு, அந்த மாதிரி எங்க எது பேசுறதுன்னு தெரியாது. ஈகோ என்ன, ராவணனுடைய ஈகோ தெரிஞ்சவன் சார். அவன் தெரிஞ்சுட்டு எல்லாருமே ராவணனுக்கு புத்திமதி சொன்னாங்க. மாரீசன் சொன்னா, மாதேவன் எல்லாம் சொன்னாங்க, தனித்தனியா போய் சொன்னாங்க. ஆனா அரசவையிலேயே சொல்லல. இவன் தேவையில்லாம அரசவையிலே அவன் எதிர்க்க தேவையில்லாம இரண்யன் கதையை சொல்லி அதை நம்மளை படிக்க வச்சு, ஏன்னா அதுல இல்ல, எல்லாம் சொல்லலாம், கெட் அவுட் சொல்லியாச்சு. வந்த பிறகு கூட நேரா ராமன் கிட்ட வரல, இவங்க புதுசா கதை சொல்றாங்க. நான் வந்திருப்பேன். அது அவன் வந்த உடனே அவன் கூட துரத்தி அமைச்ச முன்னாள் மந்திரி 3 பேரை கூட்டின்னு வரான். அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க சார் எங்க போலான்னு. அந்த மந்திரிங்க சொல்றாங்க, ஊனுடை உடம்பின் உயிர்கள் யாவும் ஒரு பக்கம், குரங்குகள் மறுபக்கம், அது அதிகம் ஓடிலான்னு.
போயிட்டான். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது என்ன சார் சொல்லணும்? தலைவனை பார்த்து, உன்னை பற்றி இன்னைக்கு தான் தெரிஞ்சுது, உன்னை மாதிரி வல்லமை வருமா, நீ ரொம்ப அழகு, நீ ரொம்ப அறிவாளி, இதெல்லாம் சொல்லணும். ஒன்றும் சொல்லலை. ராமன் கிட்டேயே போய் என்ன சொல்கிறான்? நீ கரனை கொன்ன, வாலி கொன்னன்றதுக்காக நான் இங்கே வரல. இந்த அனுமன் இருக்கான்ல, அவன் பண்ணதை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னா. அனுமன் பயந்துட்டான். இந்த ஆள் வந்த ஒன்று நம்மளை போட்டு தள்ளுறான்னு. ஏன்னா அனுமன் அந்த விஷயத்தை ராமன்கிட்டயே சொல்லல, சீதையை பார்த்தேன்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டான். இப்ப அனுமன் பயந்துட்டான், ராமன் என்ன சொல்லுவோன்னு. ஆனா அப்பவும் கம்மன் ராமன் மொழியாக பேசுகிறான். கிளிமொழி சீதையை கிடைத்து மீட்டிலாதது என் வில் தொழில் காட்டவோ வீரா. இதுதான் ராமன் மொழி, இதுதான் கம்மன் ராமன் மூலமாக எல்லாமே. சார் யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, புரிந்துர புல்லுக. அந்த மாதிரி ஒரு வார்த்தை எந்த இலக்கியத்திலுமே கிடையாது, எந்த இலக்கியத்திலுமே கிடையாது. சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் சார் ராமநாமனை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு அவரும் தொண்டரை பார்த்து சொன்னாராம், புரிந்துர புல்லுக அப்படின்னாராம். எவனும் போல ஒருத்தன் கேட்டிருக்கான், ராமர் சைடில் கூப்பிட்றாரு, ஏன் போகலன்னு. நீங்கள் வேற சார் தெரியாது உனக்கு, நம்ம புல்லும் போது ஜிப்பால இருந்து பர்ஸ் எடுத்துருவாருன்னா. எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுவது என்பது சார். சீதையுடைய பிரச்சனையும் வீடனோட பிரச்சனையும் என்னன்னா, அவர்களுடைய மனநிலை. உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு பேசுவது ஒரு பழக்கம் சீதைக்கு. இலக்குவன்கிட்ட பேசுனதான் தெரியுமே. ராமன் அனுமன் என்ன சொல்றான்? டைம் வாங்கிறதுக்காக கேட்கறான், என் முதுகுல ஏறிக்கங்க, நான் உன்னால விட்டுறேன். அதுதான் உண்மை. அவன் மனநிலையே புரிஞ்சிக்காம பதம் வஞ்சித்த நாய்களின் நின்ற வஞ்சனை நீயும் நினைத்தியோ அப்படின்றான். சில வாட்டி அந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்குது சார். ஆளில் தண்ணி சார், ஒய்ஃபு வராங்க, வழிக்கு விழுந்துட போறாங்கன்னு சட்டுன்னு என்ன பண்ணுவோம்? தண்ணி 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 தண்ணின்னு கத்துவோம். விழுந்துடக்கூடாது, அது புரியாது. அதுக்கே நாயாட்ட குலைக்கிறீங்கன்னு அவன் திருப்பியும் தற்கொலை பண்ணிக்க போகுது சீதைன்றதுனால தான் என் முதுகுல ஏறிக்கங்க டைம் வாங்கிறதுக்காக. நீ அந்த நாய்ங்க மாதிரியே நினச்சியானா தம்னு இருந்துட்டான். நடுவர் அவர்களே, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கம்பன் இதை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். ராமனை பற்றி சொல்ல வரும்போது கம்பன் சொல்லுகிறான், தென் சொல் கடந்தான் வட சொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான். இது ராமனுடைய மொழிக்கு கம்பனே சூட்டுகிற ஒரு கிரீடம் சார். மொழி ஆளுமை இருக்கணும் சார். யாரிடம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி பேசணும், அதுதான் மொழி ஆளுமை. கைகை காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு, பதியில் ஏனாலும் உண்பணி மதிப்பேன் நான். ஆனால் ஒன்று யோசிக்கணும், காட்டுக்கு போறேன்னு ராமன் ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் கைகைக்கு ஒரு பயம் இருக்கும். என்னன்னு என்னைக்குன்னு சொல்லுடா. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு போறதா இருந்தால் அரசியல் எது ஒன்றாலும் நடக்கும். அந்த சந்தேகமும் அவளுக்கு வரக்கூடாதுன்னு மின் ஒளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன், நன்றி வணக்கம், அவ்வளவுதான், கிளியர். அது முடிஞ்சு கோசலையை பார்க்க வரான். மஞ்சன நீர் இல்லை, கிரீடம் இல்லை, கோசலை பயப்படுறான். இடையூறு உண்டோ நெடுமுடி புனைதற்கு, ஏதோ ப்ராப்ளமானு கேட்கிறா. நியாயமா ராமன் அவருடைய மகன் என்ன சொல்லணும்? ஆமா, வரும்போது சின்னம்மா பார்த்தாங்க, பதவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, இதுதானே சொல்லணும். ஆனால் ராமனுக்கு தெரியும், அது சொன்னா என்ன இருந்தாலும் கோசலை தாய் அவங்க என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்னம்மாவை தள்ளி வச்சிருவோம் சொல்லுவாங்க. எதுவுமே பிரச்சனை கிடையாது சார். ரொம்ப தெளிவா, நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதன் துங்கமாமுடி சூடுகின்றான், டாட் முடிஞ்சு போச்சு. சீதையிடம் வருகிறான். இவங்க எல்லாமே சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொன்னாங்க. உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அதெல்லாம் சொன்னாங்க சார். ஒன்று பரிவினின் பழிய எண்ணின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியதன்றோ உரியன என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கம்பன் வடமொழியிலேருந்து எடுக்கும்போதே கதாபாத்திரத்தின் பேர் வடமொழியிலே இருந்தால் கூட தமிழிலே மாற்றிய கம்பன்
குகன் எடுத்துட்டு வந்த மீனுக்கு மட்டும் பவித்திரம் என்ற சொல்லை அப்படியே போடுகிறான் ராமன் மொழியிலே என்று சொன்னால் என்னன்னா, பவித்திரம் என்பது ஒரு புனிதமான வார்த்தை, ஒரு ஆன்மீக வார்த்தை, ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. என்ன சொல்ல வருகிறான் ராமன் மூலமாக? நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் அது பவித்திரம். அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், உன்னுடைய மனதில் அன்பு மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே வணங்கத்தக்கது என்பதை இந்த உலகத்துக்கு சொன்னது ராமன் வழியிலே கம்பன் என்று சொல்லி, இன்று போய் நாளை வா, இது கம்பன் மொழி, ராமனுடைய வீரமொழி. இரு மாதரையும் என் சிந்தையாலும் தொடேன், ராமனின் காதல் மொழி. நின்னோடு எழுவரானோம், ராமனின் அன்பு மொழி. நதியின் பிழை என்று நறுமுணலின்மை, ராமனின் தத்துவ மொழி. என் பின்னவன் பெற்ற செல்வம் நான் பெற்றதென்றோ, ராமனின் பாசமொழி. வாய்ப்புக்கு வணக்கம். இது என் மொழி. வணக்கம்.